பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவனியாபுரம் ரோடு, அருப்புக்கோட்டை, பழைய அருப்புக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப சிங்கிள் ரோடாக இருக்கும், பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கும். இப்போ தான் வந்து 4 வே அமைச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனியாபுரம் ஊருக்குள்ளே போய் அந்த ரோடு வந்து போகும். இப்போ அவுட்டர்லேயே வந்து 4 வே மாதிரி அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த ரோட்லேயே வந்து பயங்கர ஒரு டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் இந்த ரோட்டில் தான் வந்து வரும். இது கரெக்டாக வந்து அவனியாபுரம் ஊர் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல போய் இந்த 4 வே வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஆனால் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பயணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ என்ற ஒரு ஷேர் ஆட்டோ தான். பயங்கர ஒரு நெரிசலுக்கு காரணம் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த ஆட்டோ தான். இன்னும் சிறு தூரத்தில் வந்து சிங்கிள் ரோடாக வந்து மாறிடும். இந்த பெரியார் சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து சிங்கிள் ரோடு தான். அதான் முக்கியமான ஒரு ரோடு. பழைய அருப்புக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஜெயவிலாஸ் பாலம் போகிற ரோடு, வில்லாபுரம் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார் சிலையிலேருந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்துடும். டிமார்ட் ப்ளஸ் ரைட் சைடில் வந்து ஜெயபாரத் ஹவுசிங் ஒன்றுலாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவுட்டர் டெவலப் ஆனால் போதும், எல்லா மக்களுமே வந்து இங்கிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே டெவலப் ஆகி இங்கே கூட்டமாயிரும், டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரோட்டில் வந்து வரவே முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ மாறிடுச்சு. இரவு முழுவதும் போக்குவரத்து உள்ள ஒரு ஏரியாவாகவே வந்து மாறிடுச்சு. ஆனால் எவ்வளோ டெவலப் பண்ணாலும் அந்த ஒரு டஞ்சனுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். இந்த ஏரியாவில் போனீங்கன்னா இன்னும் சிறு தூரத்துலேருந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிடும். நம்ம போன டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணி டைமிங் தான். அந்த டைமிங்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் வந்து இருந்தது. இப்போ வந்து ரைட் எடுத்துடணும். நம்ம ரைட் எடுத்தோம்னா நேராக வில்லாபுரம் பாலம் அந்த ரோடு வந்துடும். பத்மா தேட்டர் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து வந்துடும். இந்த ரோடுமே வந்து டிராஃபிக்காக தான் இருந்தது. இந்த 4 வே 3 மணின்றனால ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. ஒரு மாலை 5 மணிக்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். முக்கியமான ஒரு ரோடுன்னு கூட சொல்லலாம். விமான நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு ரோடு. நான் சொன்ன சிலை தான். எனக்குள்ளே ஒரு போலீஸ் பீட் ஒன்று இருக்கும். லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், பூரா வந்து ஆட்டோவாக தான் நிற்கும். இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து ஆட்டோ வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. மாலை நேரத்தில் எங்கிட்ட பயணம் பண்ணவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஒரு பேருந்து போச்சுன்னா நம்ம பின்னாடி தான் போய் ஆகணும், அவ்வளோ ஒரு சின்ன ரோடு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொலைகள் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு சிங்கிள் ரோட்டில் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை ஏறி ஆப்போசிட்டில் வர்றவனையும் குழப்பி விட்டு போகிறது. இப்படி தான் இந்த ஏரியாவில் வந்து ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்குது. இதை யாருமே வந்து கண்டுகொள்வதில்லை. சிங்கிள் ரோடு விரிவாக்கமும் பண்ண முடியாது. ரெசிடென்ஷியல் ஏரியான்றனால ரோடை வந்து விரிவாக்கமே வந்து பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி இருந்தால் முன்னாடி பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, முன்னாடி பஸ்ஸு போச்சுன்னா அடுத்த வாகனம் வந்து செல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றால் தான் நம்ம வந்து ரைட் சைடில் ஏறி போக முடியும். அந்த ரைட் சைட்லேயும் எதிர்த்து சைடில் வந்து காரோ ஆட்டோவோ வந்தால் போக முடியாது. அவ்வளோ ஒரு டஞ்சனான ஏரியா. நம்ம நின்று தான் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த ரோட்டில். மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை இது. அப்படி ஒரு சாலை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ண முடியலை. அதுதான் காரணம். அரசாங்கத்தால் வந்து விரிவாக்கம் பண்ண முடியலை. காரணம் வந்து அவங்களையும் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 சைடுமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, வீடு அதிகமாக இருக்க ஏரியா, ஃபேக்ட்ரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதனால் வந்து விரிவாக்கம் பண்ண முடியலை. இதே மாதிரி நம்ம வெரனூருக்கு போயிட்டிங்கன்னா வெரனூர்லேருந்து இந்த சைடு வந்துடும். ஆனால் வெரனூர் ரவுண்டானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைய சூழ்நிலையில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக ஆரம்பித்தது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அந்த டைமிங்கில் நம்ம ரைட் சைடில் ஏறி போயிடலாம். ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆட்டோக்கள் தான் வரும். மக்கள் தொகை ஜாஸ்தி உள்ள ஒரு ஏரியா இது. அதனால் போக்குவரத்து அதிகமாக இருக்கும், ஆட்டோக்களும் அதிகமாக இருக்கும். இந்த ரோடில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்லுங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது இந்த ஏரியா மக்களுக்கு தெரியும். அவ்வளோ ஆட்டோக்கள் இந்த ஏரியாவில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஜெயவிலாஸ் பாலம்னு சொல்லுவாங்க, வில்லாபுரம் பாலம். ரொம்ப குறுகலான ஒரு பாலம். அது வந்து கட்டி ஒரு 37-38 வருஷம் ஆகிருக்கும். அப்போ வந்து பிளான் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. அப்போ உள்ள தேவைக்கு வந்து கட்டியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் முடியாது. இவ்வளோ டெவலப் ஆகும்ன்றதும் வந்து தெரிஞ்சிருக்காது. அப்போவே பாலம் கட்டினது வந்து பெரிய விஷயம் தான் என்னையை பொறுத்தளவு. அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இந்த ஏரியாவுக்கு செல்லக்கூடியது பஸ்ஸுகள் வந்து இந்த வழியாக தான் வலங்கானத்துலேருந்து வரும். இப்போ தான் நம்மளுக்கு மாட்டுத்தாவணிலேருந்து நேராக அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிடுது.
ஆரம்ப காலத்தில் இதன் வழியாக தான் அருப்புக்கோட்டை தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து போயிருக்கு. திருச்செந்தூர் போகிறது. வெற்றி தேட்டர் இந்த ஏரியாவில் பிரபலமான வெற்றி தேட்டரு தான் இடது பக்கம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பேச்சியம்மன் பால் பண்ணை 2-3 இருக்கும். ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க பேச்சியம்மன் பால் பண்ணை. இது வந்து வில்லாபுரம் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்குள்ளேயும் ஒரு சிறு தவறு இருக்குது, அது உங்களுக்கே வந்து தெரியும். இது வில்லாபுரம் ஆர்ட்ஸு. கொஞ்சம் தூரத்தில் ஜெயவிலாஸ் பாலம் வந்துடும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து போனீங்கன்னா ஜெயந்திபுரம் வரும். அந்த வில்லாபுரம் ஆர்ட்ஸ் ஒட்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த லெஃப்ட் வருது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னாலும் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு வந்துடும். பயங்கர ஒரு டஞ்சனான ஏரியா. இதற்கு வந்து சாலைகள் வந்து விரிவாக்கம் பண்ணால் தான் வந்து நல்லது. ப்ளஸ் இந்த அடுத்த ஒரு பாலம், அந்த பாலத்தையும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும். ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அதுவுமே வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும். லெஃப்டில் இருக்கிறது வந்து ஏகே அகமதுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம். இந்த ஏரியாவில் பயணம் பண்ணுறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். முன்னாடி போகுது பார்த்தீங்களா, அதுதான். அதுக்குள்ளே இன்னொரு ஆட்டோ. இந்த ஏரியாவில் வந்து பயணம் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பண்ணிக்கோங்க. அதான் வந்து நமக்கு நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.